இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைக்கும் நாம் இந்த திருநள்ளாறு திருத்தலத்தை பற்றித்தான் நிறைய விவரங்களை பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் எல்லோருமே இந்த சனீஸ்வர பகவானை நினைத்து நிறைய பயத்தோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கும் நாம் இந்த திருநள்ளாறு க்ஷேத்திரத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த திருநள்ளாறு திருத்தலம் என்பது தியாகராஜ பெருமானை செங்கநீர் பூக்களால் அர்ச்சித்து வழிபடுவது மிகவும் சிறப்பானது என்று கூறுகின்றார். இங்கு இருக்கின்ற சிவபெருமானுக்கு செங்கநீர் பூக்களால் அர்ச்சிக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அதேபோல் தேவலோகத்தினுடைய தலைவனான இந்திரனுக்கு புத்திரப்பேறு அருளியவர் இந்த பெருமான் தான். அதனால்தான் மழலை வரம் வேண்டுபவர்கள் இந்த நாக விடங்கரை வழிபட்டால் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். கல்யாணமாகி 10 வருடம் ஆகிவிட்டது, எத்தனையோ கோவில்களுக்கு சென்று விட்டோம், குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்பவர்கள் உடனடியாக இங்கு வந்து இவரை வணங்கினால், நாக விடங்கேஸ்வரரை வணங்கினால் அவர்களுக்கு நிச்சயமாக பிள்ளை பேறு அமையும். அதேபோல் திருநள்ளாறு தலத்திலே ஈசனுடைய பெயர் தர்பாரண்யேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். இவரது திருநாமத்துக்கு ஏற்ப இந்த லிங்கமூர்த்தியானது தர்பை பூக்களின் கொழுந்துகள் ஒன்றாக சேர்ந்துள்ளது போல திருவுருவிலே காட்சி அளிக்கின்றார். இந்த ஈசனை வழிபாடு செய்த பின்னரே நளமகராஜனை தொடர்ந்து வந்த கலிபுருஷன் அவனை விட்டு விலகியதாக இத்தலத்தினுடைய வரலாறு தெரிவிக்கின்றது. ஆகவே நளன் அவனைப் போல் சனி பகவானால் தொல்லைப்பட்டவர்கள் யாருமே இல்லை. நளன் மிக சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்தான். இவனை எப்படி பிடிப்பது என்று சனீஸ்வர பகவானுக்கு ஒரே குழப்பம். ஆனால் முறையாக எல்லா விதத்திலும் செய்பவன் ஒரு நாள் உணவு உண்டுவிட்டு எப்போதுமே உணவை உண்பதற்கு முன் கைகால்களை நன்றாக அலம்ப வேண்டும். அதேபோல் உணவு சாப்பிட்டவுடன் கைகளை அலம்பியவுடன் கால்களை முன்புறமும் பின்புறமும் நன்றாக அலம்ப வேண்டும். கணுக்கால் முழுவதும் நனைவது போல் அலம்ப வேண்டும் கால்களை. அவசர அவசரமாக முன்கால்களை மட்டும் அலம்பிக் கொண்டு செல்லக்கூடாது. நளமகராஜன் அந்த தவறை செய்தான். சட்டென்று அவனுடைய பாதத்திலே பாதசனியாக பிடித்து கொண்டு விட்டார். அதன் பின்பு அவன் பட்ட துன்பங்கள் பல பல பல. அவனைப் போல் யாருமே துன்பப்பட்டிருக்க முடியாது சனீஸ்வர பகவானால். அதுபோல இவையெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கின்றது. வகுத்த வழியிலே நாம் நடந்துவிட்டால் நமக்கு பிரச்சனையே இல்லை. அதேபோல் திருஞான சம்பந்த பெருமான் நால்வரிலே ஒருவர் மதுரைக்கு சென்றபோது அங்கு வாழ்ந்த சமணர்கள் அவரை வாதம் செய்ய அழைத்தனர். போட்டிப்படி சமணர்கள் தங்களது சமயம் குறித்த கருத்துக்களை ஒரு ஏட்டிலே எழுதி அதனை தீயிலே எரித்தனர். சமணரின் அந்த ஏடு தீயிலே கருகி சாம்பலானது. திருஞான சம்பந்தர் திருநள்ளாறு திருத்தலம் குறித்து தாம் அருளச் செய்த போகமார்ந்த பூன்முலையாள் என்ற பதிகம் உள்ள ஏட்டினை எடுத்து அதனை கொழுந்து விட்டெறியும் தீயிலே இட்டார். அந்த ஏடு தீயிலே கருகாமல் பச்சை ஏடாகவே இருந்தது. அதனால் இப்பதிகம் பச்சை பதிகம் என்ற சிறப்பினை பெற்றது. இந்த திருநள்ளாறு திருத்தலத்துக்கு எத்தனையோ மகிமைகள் இருக்கின்றது, சொல்லிக்கொண்டே போகலாம். சமணர்கள் வாதத்திலே தோற்றதை அறிவித்த மதுரை மன்னன் சமண மதத்தை தொடர்ந்து சைவ சமயத்துக்கு மாறினார். பாண்டிய நாட்டிலே சைவம் தழைக்க காரணமாக இருந்த திருப்பதிகம் என்ற சிறப்பினை கொண்டது இந்த திருநள்ளாறு தலம் குறித்த இந்த பதிகமாகும். ஆகவே இந்த திருநள்ளாறு க்ஷேத்திரத்துக்கு சென்று சனீஸ்வர பகவானை பற்றி பயம் கொள்ளாதீர்கள். திருநள்ளாறே இருக்கின்ற தர்பாரண்யேஸ்வரரை, அவருக்கு ஆபத் சகாயேஸ்வரர் என்ற இன்னொரு பெயரும் உள்ளது. எனவே இந்த தர்பாரண்யேஸ்வரரை வணங்கி வாழ்விலே எந்த விதமான தோஷமும் உங்களை அணுகாமல், நம்மை அணுகாமல் நாம் நம்மை காத்துக்கொள்வோம். இல்லத்திலே திருமணத்தடை,
பிள்ளைப்பேறு தடை, தொழில் தடை, வியாபார தடை, மன அமைதி இல்லாமல் இருத்தல் என எல்லா விதமான தோஷங்களுக்கும் சரியான ஒரு பரிகாரத்தலம் இந்த திருநள்ளாறு. ஆகவே திருநள்ளாறு சென்று வாழ்க்கையிலே திருவெல்லாம் பெற்று இன்பமாக வாழ்வோம். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா.